ஓகே, இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பேசிக்காக தெரியாது உங்களுக்கு. ஓகே, இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் எதில் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதாவது பையர்ஸ் எந்த கேண்டில் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் எந்த கேண்டில் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு 3 வினாடி டைம், அதுக்குள்ளே நீங்கள் இமீடியட்டாக சொல்லணும். எதில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, எதில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே ஓகே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் பையர்ஸ், ஓகே இதில் வந்து பையர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இதில் செல்லர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு 100 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100 ஸ்டாக்கு யாரோ ஒருத்தர் விற்கிறாரு, அதனால தான் நீங்கள் வாங்குறீங்க. இல்லை நீங்கள் 100 ஸ்டாக்கை விற்கிறீங்கன்னா அதை இன்னொருத்தர் வாங்குறாரு. ஓகே, அப்போது இந்த இடத்துல பையர் செல்லர் குவான்டிட்டியை வந்து இந்த இடத்துல நமக்கு மேட்ச் பண்ணக்கூடாது, பையிங் செல்லிங் குவான்டிட்டி மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா யாரோ ஒருத்தர் அங்கே விற்கிறாருன்னு அர்த்தம். அப்போ யாரோ ஒருத்தர் விற்கிறாருன்னா அதை யாரோ ஒருத்தர் வாங்குறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பையிங் குவான்டிட்டி செல்லிங் குவான்டிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அதனால் க்ரீன் கலரை பார்த்தோன்னே பையிங், ரெட் கலரை பார்த்தோன்னே செல்லிங் அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்கே வந்து இந்த கலர் எதுக்காக வருது, இப்போ இது பையர் கேண்டில் இல்லை, இது செல்லர் கேண்டில் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஏன் வந்து இதை பையிங் செல்லிங்னு மாற்றி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கலரை பார்த்து அப்படியே முடிவு பண்ணிடுறீங்க. க்ரீன் கலர் இருந்தால் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ரெட் கலர் இருந்தால் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் அப்படி சொல்லிடுறோம்னு சொல்லி நிறைய பேர் இதை தான் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. ஆனால் இந்த கலருன்றது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பையர் செல்லரை பொறுத்தோ அல்லது பையிங் குவான்டிட்டி செல்லிங் குவான்டிட்டியை பொறுத்தோ வர்றது கிடையாது. இந்த கேண்டில் முழுக்க முழுக்க வெறும் ப்ரைஸ் உடைய சேஞ்சஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? ப்ரைஸ் ஏறுது, அதனால் இது க்ரீன் கலராக இருக்குது. இதில் ப்ரைஸ் இறங்குது, அதனால் இது ரெட் கலராக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இதில் பையர் செல்லருக்கும் பையிங் குவான்டிட்டி செல்லிங் குவான்டிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி வந்து இப்போது ப்ராக்டிஸ் எடுக்க போகிறதில்ல, பையர் செல்லரை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலை. நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம்? ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால தான் இது பேர் ப்ரைஸ் ஆக்ஷன், விலை நகர்வு. இந்த கேண்டில் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோ அல்லது பையர்ஸோ கிடையாது. ஓகே, குவான்டிட்டியோ எதுவுமே கிடையாது. வெறும் விலையுடைய பிரிண்ட் மட்டும்தான் இந்த கேண்டில். விலை ஏறிக்கிட்டே வருது, 100 ரூபாயிலேருந்து மேலே ஏறிக்கிட்டே வருதுன்னா க்ரீன் கலராக வந்துக்கிட்டே இருக்கும், 100 ரூபாயிலேருந்து இறங்கிக்கிட்டே வருதுன்னா ரெட் கலராக வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். விலையுடைய நகர்வு மட்டும்தான் இந்த கேண்டில் பிரதிபலிக்குது, வேறு எதையுமே இந்த கேண்டில்ஸ் பிரதிபலிக்கலை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? விலை நகர்வை மட்டும்தான் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், விலை நகர்வை வச்சு மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா ப்ரைஸ் ஆக்ஷன் ஏன் அப்படி சொல்லிட்டு? நீங்கள் கண்ணால் பார்க்குறது எல்லாமே விலையோடைய நகர்வை மட்டும்தான். இந்த இடத்துல ப்ரெஷர் வந்திருக்கா, இந்த இடத்துல வந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கா, நியூஸ் பேஸ் பண்ணிலாம் இதெல்லாம் எதுவுமே நகராது. இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகிறது முழுக்க முழுக்க ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான், அந்த டேட்டா விலை. ஸோ அதனால் விலை எப்படி நகருதுன்றதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை வச்சு மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம். கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டில் ஃபுல்லாகவே ப்ரைஸ் மட்டும்தான் ஃபில்லாக இருக்குது, அதனால் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் பார்க்க போகிறோம், வேறு எந்த டெக்னாலஜியும் பார்க்க போகிறதில்ல. இப்போ இதனுடைய டேர்ம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல் டேர்ம். அதாவது மேலே இருக்கிறத வந்து அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க, இதை வந்து லோயர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறத, இந்த நடுவில் இருக்கிறத வந்து ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து இது ஓப்பன், ஓகே, ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் கீழே போயிட்டு லோ ஆகிட்டு திருப்பி மேலே ஏறி இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹையை தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு மேலே கொஞ்சோண்டு போயிருக்கு, அதுக்கப்புறம் அகைன் ரிட்டன் கீழே ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஹை, இது லோ, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் கேண்டில்ஸில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுடைய கம்ப்ளீட் ஸ்டடீஸ். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன், கூகுளில் போயிட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னு டைப் பண்ணி இமேஜஸ் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜஸ் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் 1 2 3. இதை சும்மா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங், ஹராமி, டார்க் க்ளவுடு, ரைசிங் சன்னு, இந்த இடத்துல 2 லோஸ் ஹை க்ளோஸு, 2 ஹை க்ளோஸு, ஹேமர் ஆர் பின்னு, டோஜி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 40 கேண்டில்ஸ், 40 கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக் போட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே பாருங்கள், இது ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த கேண்டில் வந்தால் ஏறும், இந்த கேண்டில் வந்தால் இறங்கும். இந்த இடத்துல பாருங்கள் இன்வெர்டட் ஹேமர், ட்ராகன் ஃப்ளை டோஜி, புல்லிஷ் எங்கல்ஃபிங், பியரிஷ் எங்கல்ஃபிங், கிரேவ் ஸ்டோன் டோஜி, ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார்,
அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷீட் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன், 2 கேண்டில் பேட்டர்ன், அது இல்லாமல் வந்து நியூட்ரல் பேசிக் பேட்டர்ன், ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன் வந்தால் அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், பியரிஸ் கிக்கர், இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இதில் போட்டிங்கன்னா, கூகுளில் போட்டிங்கன்னா வரும் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஓகே, புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு போட்டிங்கன்னா ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா இதுதான் அந்த பேட்டர்ன், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்தால் நமக்கு ஏன் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஏறும்னு சொல்லுவாங்க. ஒரு இறங்கிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில், ஓகே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிளியராக போட்டிருக்காங்க, ஒரு இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் அடுத்தது ஏறும். ஓகே, நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா என்னன்றதை மனப்பாடம் பண்ணி செஞ்சு வச்சுக்கணும். புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்தால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போது இதில் பெரிய பிரச்சனையே என்னென்னா, இந்த மாதிரி 500க்கு மேலே வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. அத்தனை பேட்டர்னையும் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ வரைக்கும் கூகுளில், யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து பேட்டர்ன்ஸை மனப்பாடம் பண்ண வச்சு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பேட்டர்ன் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை அடுத்து ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கல்ஃபிங் பேட்டர்னா என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா இது பாருங்கள், இதுதான் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். இந்த மாதிரி வந்தால் இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். 500 பேட்டர்ன்ஸையும் நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. இதனுடைய பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பேட்டர்னையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஒரு பேட்டர்னை பார்த்தோன்னே அது வந்து பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, இந்த பேட்டர்ன் வந்தால் ஏறும், புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தால் ஏறும், அது ஓகே. ஆனால் ஏன் ஏறணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரணும். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த ஸ்டாக் ஏறணும். ஸோ இந்த பேட்டர்னை நான் மனப்பாடம் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் எங்கே போய் ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தாலும் அவங்க சொல்கிறது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்து இது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, இந்த பேட்டர்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணி நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னே புரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் வந்து பல ட்ரைனிங் சென்டரில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பல பேர் வந்து இதை கற்றுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கும் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன், அது பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணிடலாம். என்ன நடந்தாலும் அது பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரா அடுத்த என்ன ப்ரெடிக்ஷன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்தது அந்த லேர்னிங்க்கு தான் போக போகிறோம்.